வாசிக்கலாம் ஒரு வேத பகுதியை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கண்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே நான் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமீன். நான் சந்தோஷம் சொன்னதே அழகா நெகேமியா சொல்லுகிறார். என்னன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். பிலிப்பியர்ல பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்றேன். ஏன்னா பிலிப்பியர் நிருபம் எழுதும்போது பவுல் நிமிர்வதற்கு இடமில்லை, கால் நீட்டுவதற்கும் இடமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில நிற்கிறாரு. நீங்க அப்படி நின்று பாருங்க. ஒரு சமயம் நிமிரவும் முடியல, காலும் நீட்ட முடியல. அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்திற்காக அவர் சிறைச்சாலையில இருந்த போதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது நாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆமீன். ஆமீன். இந்த 2026ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மறுபடியுமாக அந்த சந்தோஷத்தை ஊன்றி கட்ட வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் நான் மறுபடியும் சொல்லுவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதை இயேசு மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் மட்டும்தான் நமக்கு செய்ய முடியும். வேற யாரும் நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றவே முடியாது. வருவாங்க, போவாங்க, கொஞ்ச நாள்ல போயிடுவாங்க. மத்தேயு 28 கடைசியில ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கடைசியில நீங்க பாருங்க, கர்த்தர் வாக்கு கொடுப்பார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்து சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். மார்க் புத்தகத்தை எடுத்து நீங்க பார்த்து வாசித்து பாருங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லுவார். அங்கு உங்களோடு கூட இருந்து அவர் என்னுடைய கிரியைகளை நான் நடப்பிப்பேன் என்று அவர் சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு நிருபங்களையும் நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் அழகாக வார்த்தைகளை சொல்வார். யோவான்ல மாத்திரம் விசேஷமாய் சொல்லுவார். என்ன என்று சொல்வார்? ஆனால் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷித்த விதமாய் இந்த 3 நாட்கள் உங்களோடு கூட இந்த இடத்துல நான் வந்து இருந்து ஊழியத்தை செய்யும்படி, நாங்களும் சற்று இளைப்பாறும்படி எங்களுக்கு கர்த்தருடைய பெரிய கிருபையினால் இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ரெவரண்ட் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் நான் நன்றியோடு துதிக்கிறேன். சார்லஸ் அண்ணனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மற்ற சபை மூப்பர் யாவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேண்டீன்ல எங்களுக்கு எல்லா விதத்திலையும் உணவுகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்த அருமையான அக்காமார்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் நான் நன்றி செலுத்துகிறேன். திருச்சபையாரை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை நான் சொல்ல, எனக்கு இங்க வாழ்க்கை தெரியல, டைம் ஆனா கொஞ்சம் சொல்லிடுங்க. சுத்தமா தெரியல எனக்கு வாழ்க்கை. அப்ப பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை நான் சொல்லிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக 3 காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்ல இன்னைக்கு ஆவியானவரால் நான் ஏவப்பட்டு இருக்கிறேன். முதல் காரியம் ஒரு ஸ்டோரியா நான் சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய பார்ட்டி நடந்துதான். ஒரு பெரிய பார்ட்டி. அந்த பார்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே மகிழ்ச்சி. அது யாருடைய பார்ட்டி அப்படின்னா சாத்தானுடைய பார்ட்டி. சாத்தான் ஒரே பார்ட்டி. ஏன்னா ஆஹா, இந்த என்னை ஸ்திரீன் வித்தாய் வந்தவரை நான் கொன்னுட்டேன், அவரை கொலைக்கு நான் கொண்டு போயிட்டேன். ஏன்னா பிசாசுடைய காரியம் என்ன? அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப இயேசுவை நான் கொன்னுட்டா இனி இந்த உலகத்துக்கு நான் தான் அதிபதி, இந்த உலகமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பார்ட்டி. அவனுடைய கூட்டாளிகள், அவனுடைய தேவதூதர்கள், அவனுக்கு இந்த பூமியில அவனுக்கு சாதகமா இருந்தவர்கள் எல்லாம் அந்த பிசாசோட ஒரே சந்தோஷமா, ஒரே கூத்து, ஒரே கும்மானம், ஒரே கொண்டாட்டமா, ஒரே ஹாப்பி, ஒரே சந்தோஷம். அவங்க ஜெயிச்சிட்டதா நினைச்சு, சாத்தான் கூட்டம் ஜெயித்ததா நினைச்சு ஒரே சந்தோஷமா ஆர்ப்பரிப்பா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இருந்துதான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் சந்தோஷம் நீடித்தது, 2வது நாள் அந்த சந்தோஷம் நீடித்தது, 3வது நாள் சந்தோஷம் நீடித்தது. 72 மணி நேரம், அதாவது 3 இரவு 3 பகல் கரெக்டா முடியுது. யோனா வயிற்றில மீனின் வயிற்றில இருந்தது போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு ஊற்றி அந்த மரணத்துக்குள்ள இருந்து அவர் அந்த பாதாளத்துக்குள்ள போய் என்ன செய்தாரு? வேகமா அந்த பார்ட்டி நடந்திருக்கும் போது ஒருத்தர் தலை தெறிக்க ஓடி வந்தானா. ஓடி வந்துட்டு ஐயோ மோசம் போயிட்டோம், ஐயோ மோசம் போயிட்டோம், எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னானா. அப்போ பிசாசின் தலைவன் லூசிபர் எல்லாம் அப்படியே பார்த்து எல்லாம் நின்றுட்டு ஸ்டன் ஆகி, என்னடா என்ன சொல்ற, என்ன போச்சு அப்படின்னு. இல்ல, நம்ம தேவ குமாரனை கொன்னுட்டோம், இம்ம நம்ம தான் ராஜாவா இருப்போம், நம்ம தான் இந்த உலகத்துக்கு அதிபதியா இருப்போம் நினைச்சோம். 3 நாள் தான் நம்ம சந்தோஷம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இயேசு கல்லறை திறக்கப்பட்டது, இயேசு உயிரோடு கூட எழும்பி விட்டார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழும்பினது சாத்தானுக்கு மரண அடி.
தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷம். நான் சொல்றேன், இந்த 2026ல உங்க வாழ்க்கையில சில இடங்கள்ல நீங்க தோற்று போய் துக்கத்தோடு சந்தோஷத்தை இழந்து நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார் என்ற இந்த நல்ல செய்தி, 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மரணத்தை பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வேளையில நான் சொல்றேன், நீங்களும் ஜெயமாக இங்கிருந்து கடந்து போவீர்கள். அல்லேலூயா. உங்களை எந்த சூழ்நிலைகளும் உங்களை தோல்வி அடைய வைக்கவே முடியாது. இயேசு உங்களுக்குள் உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறபடினால வெற்றி நமக்கு தான் என்று சொல்ல வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவருக்கு கிடைத்த ஒரு வெற்றி மட்டும் இல்லை. ஏன்னா அவருக்கு மரணம் கிடையாது. அவர் ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே அதை அதிகமா தியானிச்சோம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல 17, 18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் எனக்கு தான் வந்தது. அவர் தான் என்ன செஞ்சாரு? ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் ஜீவனை யாராலும் எடுக்க அதிகாரம் கிடையாது. அதனாலதான் அவர் தைரியமா சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால உங்க இருதயம் கலங்காது இருங்க. ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் எங்கெங்கெல்லாம் மரித்து தோல்வியோடு இருக்குமோ, இந்த ஆண்டு கட்டாய நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுப்பார். நான் சொல்றேன், 3 காரியங்கள்ல வெற்றியை கொடுப்பார். ஒன்று, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அது உங்க குடும்பத்துல ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். நம்முடைய சபையிலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஆமேன். கர்த்தர் இந்த 3 நிலைகளில தான் ஜெயத்தை நமக்கு கொடுத்து இந்த பூமியிலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது அவருக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த வெற்றி நமக்கும் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வெற்றி. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, அது 3 நிலைகளில நம்ம வாழ்க்கையில அந்த வெற்றியை நாம் இன்னைக்கு கொண்டாட வந்திருக்கிறோம். அப்போ அந்த 3 நிலைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இந்த உயிர்த்தெழுதலுக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு கனெக்ட் உண்டு. எப்படி ஒரு கிருபைக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு ரட்சிப்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதோ, இந்த உயிர்த்தெழுதலுக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. அதுக்கு ஆதார வசனத்தை ஒன்று வாசித்தரலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க சத்தமா. வாசிங்க. ஆ 14. 1 கொரிந்தியர் 15, 14. ஆஹா, தப்பு. 1 கொரிந்தியர் 15, 14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்போ உயிர்த்தெழுதலுக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அதனால எனக்கு அன்பானவர்களே, அப்போ முதலாவது இந்த உயிர்த்தெழுதலின் வெற்றியை நாம் அனுபவிக்கிற ஒரு முதல் நிலை என்னவென்றால் உங்கள் விசுவாசம், என் விசுவாசம். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த அடிப்படையில அமைவது என்னவென்றால், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசமே உறுதிப்படுகிறது. அதான் பவுல் சொல்லுகிறார், நான் இவ்வளவு பிரசங்கங்களை பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நான் ஏன் பிரசங்கம் பண்றேன்? ஏன் பிரசங்கம் என்ன விருதா போயிடும்? அப்ப உங்க விசுவாசமா விருது. அப்ப வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா போய் சேரலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான் வரும். ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா இந்த இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்ததுனால, ஒரு வெற்றி அடைந்ததுனால பரலோகத்தில் ஒரு சத்தம் வருகிறது, அனாதி கதவுகளே திறவுங்கள், வாசல்களே திறவுங்கள், இதோ வெற்றி ராஜா வருகிறார். யார் அவர்? அவர் மகிமையின் ராஜா, வெற்றி சிறந்தார். தேவன் ஒரு நோக்கத்துக்காக அவரை அனுப்பின போது கீழ்ப்படிந்த இந்த உலகத்துக்கு ஒரு சரீரத்தோடு பரிசுத்த சரீரத்தை கொண்டு போய் தேவனுக்கு முன்னாக ஒரு பலி செலுத்த நிமித்தமாக அவர் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார். அப்ப அந்த வெற்றி சிறந்ததுதான் இன்னைக்கு நமக்குள்ளாக விசுவாசமா இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள் ஊன்றி கட்டப்படுகிறது தான் அவரு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வெற்றி. ஹல்லேலூயா. டைட்டானிக் கப்பலை கட்டினாங்க, எல்லாருக்கும் தெரியும். டைட்டானிக் படம் கூட நம்ம பார்த்திருப்போம் நினைக்கிறேன். பொய்லாம் சொல்லக்கூடாது, பார்த்திருப்போம்ல. பார்த்தவங்க கை தூக்குங்க பார்ப்போம். டைட்டானிக் கப்பல். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ற. அப்போ அந்த டைட்டானிக் கப்பலை உருவாக்கணும் சொல்றாரு. பெரிய அறிவு, பெரிய ஞானி, பெரிய இன்ஜினியரு என்ன சொன்னாரு? டைட்டானிக் இந்த கப்பலை யாராலையும் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு பனிப்பாறை என்ன ஆயிடுச்சு? டைட்டானிக் கப்பலையும் அழிச்சுது, அதுல போன உயிரையும் பாதி பேரை கொண்டு போனது. அப்ப பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை,
நான் விசுவாசத்துக்கும் உலகத்தின் அறிவுக்கும் வித்தியாசத்தை காட்ட நான் சொல்ல வரேன். இப்ப விசுவாசம் ஊன்றி கட்டப்படுகிறது. அப்ப டைட்டானிக் கப்பல் எவ்வளவு அறிவுனால கட்டப்பட்டாலும், எவ்வளவு நல்ல டேலண்டா பண்ணி தன் நம்பிக்கையில அவன் என்ன சொல்றான், அதை அழிக்க முடியாதுன்னு சொன்னாலும், அந்த உலக அறிவு ஒரு எல்லை தான், அது அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா இதுவே தேவ சித்தத்தின்படி, தேவ கிருபையின்படி ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொள்றார். தெரிந்து கொண்டு அதே கப்பல் செய்ய சொல்றேன். நான் சொல்ற மாதிரி படியெல்லாம் நீ என்ன செய்ய, கப்பல் செய். கப்பல் நாலேஜ் கிடையாது, கப்பல் கட்டுவதற்கு இன்ஜினியரிங் ஞானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுக்கு கட்ட போறாங்கன்னு கூட தெரியாது. அந்த நோவா குடும்பம் கப்பல் கட்டினாங்க. என்ன நடந்தது? அவர் விஞ்ஞானி அல்ல, ஒரு பெரிய ஞானி அல்ல. ஆனா அந்த விசுவாச கப்பல் என்ன செஞ்சது? அந்த 8 பேரை, அந்த குடும்பத்தை அழிவிலிருந்து காப்பாற்றினது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் ஒரு விதை. அது விதைக்கப்படும் போது அதற்கு கர்த்தர் ஒரு மேனியை கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில 2 கொரிந்தியர் 15:35 45 வசனத்துல அவர் சொல்லுகிறார், ஒரு உயிர்த்தெழுதல அழிவுள்ளதா இது விதைக்கப்படுகிறது, நம்ம விசுவாசம் அழிவில்லாததா எழுந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க விசுவாசம் அழிவில்லதாய் எழுந்திருக்க போகிறது. அந்த விசுவாசத்துல நிற்கும் போது ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி உங்க வாழ்க்கையில தோணும், ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது அது ஒரு விதை. அது விதைக்கப்படும் போது அது அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிறது. ஆனா அழிவில்லாததாய் உங்கள் விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இதைதான் ரோமர் 10:9-10 நீங்க வாசிக்கும் போது பவுல் ஒரு கூற்றை சொல்லுகிறார். இருதயத்துல விசுவாசிக்க நீதி உண்டாகும், அதை வாயினால் அறிக்கை செய்ய ரட்சிப்பு உண்டாகும். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நம்முடைய விசுவாசம் ஊன்றி கட்டப்படும்படி இயேசு சிலுவையிலே மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். நமக்கு அறிவு வேண்டாம், நமக்கு ஞானம் வேண்டாம், எது வேண்டாம். ஆனா நோவா குடும்பத்தை போல கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அவர் சித்தத்தை செய்வதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இரட்சகராய் எனக்குள்ள எப்படி வரார் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் எபேசியர் 2:8 அதை 3 பிரிச்சு பாருங்க. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடையதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபை இருக்கு, அதை விசுவாசித்து நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ள உயிர்த்தெழுந்த ஆண்டவரா வருகிறார். அப்ப அந்த விசுவாசம் தான் பவுல் சொல்கிறார் ஊன்றி கட்டப்படணும் அப்படின்னு சொல்ற. அப்ப பாருங்க, அது அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், ஆனா அதுக்கு ஒரு மேனியை கொடுக்கிறார். அப்ப விசுவாசம் என்பது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரே ஒரு வெற்றி என்னன்னா வாயின் அறிக்கை. இதான் எசேக்கியேல் 37 அவர் சொன்னாரு. முதல் வார்த்தை என்ன கேட்கிறாரு? எசேக்கியேல் 37 அவரை பார்த்து, இதெல்லாம் என்ன பார்க்கிறேன்னு போது, எல்லாம் உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்குல கிடக்கு. ஒரே வார்த்தை தான் ஆண்டவர் கேட்கிறார், இதெல்லாம் உயிர் அடையுமா அப்படின்றார். எவ்வளவு ஞானமான பதில் பார்த்தீங்களா? சுய அறிவில் அவர் பேசல, சுய பலத்துல பேசல. தேவரே நீர் அதை அறிவீர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஊழியத்துல எத்தனையோ பாடுகள் இருக்கலாம். பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? எங்காவும் ஆண்டவரே, இன்னைக்காவும் நாளைக்காவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்னும் ஆக மாட்டேங்குது. அது ஒரு விடியல் கால வெளிச்சத்தை பார்த்த மாதிரியே தெரியல. எங்க பாக்குறது? இப்படி சொன்னா எங்க பாக்குறது? ஒன்னும் பார்க்க முடியாது. எப்படி பார்க்கணும்? அதை தான் சொல்றாரு. ஒரு விதை அது வாயில இருக்கு, அது வசனமா இருக்கு, அதை வாயில அறிக்கை செய்யும். இருதயத்துல முதல் விசுவாசிக்கும் போது அது நீதி, வாயில அறிக்கை செய்யும் போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தேவன் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். யோவான் 6:63 வாசித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. தேவ ஜனமே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாயிலே இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். எபிரேயர் 10:23 வாசிங்க யாராவது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இத ஒரு ரகசியம் பவுல் அழகா சொல்றாரு. எபிரேயர் 4:1 எழுதும் போது ஒரு ரகசியம் சொல்றாரு. நம்மளை நம்ப பண்ணின சில காரியங்கள் இருக்குல்ல, அந்த நம்ப பண்ணின வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை, அதை அறிக்கை பண்ணுவதில் நீங்க என்ன செய்யணும்? உறுதியா இருங்க. மாறல, ஒன்னே மாறாது, எதுவுமே மாறல. ஆனா நீங்க என்ன செய்யணும்? நம்ப பண்ணின வார்த்தையை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்ற. அப்போ அறிக்கை செய்யும் போது அதை வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். அதே போல உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசியிருப்பார். உங்க சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார்? பேசியிருப்பார். எப்பெல்லாம் ஒரு மரித்த டெத் கண்டிஷன் வரும்போதோ, உங்க சந்தோஷங்களை நீங்க இழக்க நேரிடுகிறதோ, அப்பெல்லாம்
உங்க நம்பிக்கையின் வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்வதில் உறுதியாயிருங்கள். ஆண்டவரே, நீர் என்னை குறித்து இந்த வார்த்தை சொன்னீரே, இதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் ஊற்றி கட்டப்படட்டும். அந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் பொறுமையோடு என் இருதயத்தில் அது இருந்து அது பொறுமையோடு பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, பிசாசு அது வழியருகே விதைக்கப்பட்ட விதமாய் பாறையில விதைக்கப்பட்ட விதையை போல, முச்செடியில விதைக்கப்பட்ட விதையை போல அதை என்னிலிருந்து பிடிக்க வருகிறான். ஆனா தேவன் எனக்குள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். என்னுடைய விசுவாசம் ஊன்றி கட்டப்பட வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் பேச வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த உலகத்துல சொல்லும் போதே, சர்ப்பத்தை போல நீங்கள் வினா உள்ளவர்களா இருங்கள், அதே போல புறாவை போல கபடமற்றவர்களா இருங்கள். ஏன் சொன்னார் தெரியுமா? சர்ப்பம் ஒரு தந்திரம் உள்ளது. ஏன் சர்ப்பத்தை அடையாளப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, சர்ப்பம் தந்திரம் உள்ளது. என்னன்னா 2 விஷயம் செய்யும் சர்ப்பம். என்னன்னா, ஆள் வந்தா ஓடிடும், தப்பிச்சு ஓடிடும். அதே போல இந்த உலகத்துல பாவங்கள் உங்களை நெருங்கி வரும்போது, தேவையில்லாத அசுத்த காரியங்கள் உங்களை மறித்து டெத் கண்டிஷனுக்குள்ள கொண்டு போகக்கூடிய அந்த பாதாளத்தின் வளையும் போது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கார். ஓடிருங்க. அதனாலதான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, நெருங்கி வருகிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரை நோக்கி ஓடுங்க, பொறுமையோடு ஓடுங்க. அப்போ தந்திரம் முதல்ல என்ன? ஓடுங்க. சரி, ஓட முடியல, துரத்திக்கிட்டே வருது, என்ன விட மாட்டேங்குது, பிரச்சனை என்ன நிக்குது, எதிர்த்து நில்லுங்க. அதான் விசுவாசம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நிக்கிறதா என்ன? இப்ப போய் அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்றதா? என்ன திட்டவனை திருப்பி அதே மாதிரி திட்டுறதா? கோவப்பட்டவன்ட்ட போய் நான் உன் மேல கோவப்படுவேன் பாரு அப்படின்னு உனக்கு மேல கோவப்படுறதா? அவன் கல் எடுத்து அடிச்சானா நான் கட்டை எடுத்து அடிக்கிறதா? அப்படி இல்ல. தேவனுடைய வார்த்தை எங்க நிக்கணும்? இயேசு என்கிற நாமத்தினால தேவ சமூகத்துல நின்று ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த பிசாசு முறிந்து போவான், விழுந்து போவான், பட்டு போவான். தாங்க யுத்தம். தேவ பிள்ளைகள் சர்பத்தை போல இருக்கணும் அப்படின்னா, வினா உள்ளவர்கள்ன்றது வேற. ஆனா சர்பத்தை போல அந்த அடையாளம் குணாதிசயம் என்னன்னா, பாவத்துக்கு விலகி ஓடுங்க. முடியலையா எனக்கு, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? நில்லுங்க. கர்த்தர் யோசேப்புக்கு உதவி செய்தது போல செய்வார். கிருபையை கொடுத்தவர் மாத்திரமல்ல, மனுஷனுடைய கண்களில் தயவு கொடுக்கிறவராயும் இருந்தார். அல்லேலூயா. வார்த்தையை எடுத்து நீங்க பேசி பாருங்க, ஜெபித்து பாருங்க. சாத்தான் ஓடுகிறத பாப்பீங்க. உங்க எல்லைகள் சீனாய் மலையில எப்படி ஒரு பவுண்டரியை கர்த்தர் கொடுத்து இந்த எல்லைக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது, அது பரிசுத்தம். கர்த்தர் உங்க பவுண்டரிக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எல்லையை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய விசுவாசம் ஊன்றி கட்டப்பட தேவன் விரும்புகிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை எடுங்க. அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து நீங்க வாய் நிறைய பேசுங்க, ஜெபத்துல பேசுங்க, பேசுங்க. ஏன்னா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நீங்க வார்த்தையை பிடித்து அறிக்கை செய்வதில் நீங்க உண்மையா உறுதியா இருந்தீங்கன்னா, உங்களை சந்தோஷத்தை யாரும் தடை பண்ண முடியாது, உங்க சமாதானத்தை யாரும் கெடுக்க முடியாது. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பின்மாற்றம். அந்த பின்மாற்றம் வந்தபோது, அப்ப பாருங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்து விசுவாசத்தை ஊன்றி கட்டுறார் பாருங்க. 3 முறை வந்து அவர் என்ன கேட்டாரு? யோவான் 21:15-17 வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை நமக்கு. என்ன கேட்டார் இயேசு? வந்து நீ என்னில் என்ன நல்லா இயேசு என்ன கேட்டார்? யாராவது சத்தமா சொல்லுங்க. இயேசு என்ன கேட்டார்? இயேசு நேசிக்கிறாயான்னு கேட்கல, நீ என் மேல் அன்பா இருக்கிறாயான்னு. அதுக்கு பேதுரு என்ன சொன்னார்? அப்பதான் சொன்ன, நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னாரு. லாஸ்ட்ல 3வது தடவை என்ன செஞ்சிட்டாரு? அழுதுட்டாரு. அப்ப அன்பா இருக்கிறன்ற வார்த்தைக்கும் நேசமா என்ற வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப அவர் அன்பா இருக்கிறான்னு கேட்டார் அப்படின்னா, உங்ககிட்ட நான் எதையாவது எதிர்பார்த்தா என் ஜீவனை கொடுத்தேன். எவ்வளவு அன்பு! அகாப்பே அன்பு. எதையும் எதிர்பார்க்காம கொடுத்த அன்பு தான் இயேசுவின் அன்பு. நான் சொன்ன மாதிரியே, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு நான் அன்னைக்கு சொன்னேன். நீ அன்னைக்கு என்ன வீர வசனம் பேசின? ஆண்டவரே, நான் மரிக்க போனாலும் உண்மை நான் மறுதலிக்க மாட்டேன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்ன. ஆனா நீ நிறைய காரியத்தை கடந்து வந்துட்ட. இப்ப நீ ஒரு கூட்டம் பின்மாற்றமா போறது இல்லாம ஒரு கூட்டத்தை வேற கூட்டிட்டு போயிட்ட. இப்ப இயேசு எப்படி ஊன்றி கெட்டார் பாருங்க. ஒரு அற்புதத்தை செய்யறார். ஃபர்ஸ்ட் வலைய மீன் பிடிக்கல, என்ன செய்யறாரு? சரி, அவனுக்கு ஒரு அற்புதத்தை முதல் செய்வோம் அப்படின்னு வலைய அப்ப போடுனோடனே மீன் இழுக்கத்தக்க மீன். அவர் இயேசுப்பா, அப்ப அவன் நிர்வாணின்னு உணர்றான். டக்குன்னு கடல்ல குதிக்கிறான். இப்ப என்ன செய்யறான்? அங்க வாங்க,
நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிடலாம், மீனை பொரிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு 153 மீனை சொல்றான். அதை ஒரு வேத அறிஞர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, கடல்ல 153 வகை மீன் தான் இருக்கு அப்படின்றத இயேசு அடையாளப்படுத்தார். அந்த வகை மீனை அடையாளப்படுத்தி தான் பல வகை மீன்கள் ரகங்கள் இருக்கிறது. 153 தான் மீன் தான் அங்க இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப பேதுருக்கு அதுல ஒரு வார்த்தை ஏன் சொல்றாருன்னா, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மீன்களையும் பிடிக்கிறவரா உன்னை மாற்ற போறேன். அததான் அந்த துப்பட்டியில அவருக்கு அருவருப்பு எல்லாம் வர்றத அவருக்கு காட்டுறாரு. எல்லா மக்களுக்கும் உன்னை பயன்படுத்தும்படிதான் உன்னை முதல் சுவிசேஷகனா தெரிந்து கொண்ட அப்படின்றார். அதை அங்க அடையாளப்படுத்துறார். அப்புறம் அவரு மரித்த உயிர் தெழுந்த பிறகு ஆவிக்கு சரீரம் இல்ல, அந்த பயம் வரக்கூடாதுன்னு அவங்க கூட உட்கார்ந்து மீன் சாப்பிடாரு. இப்படி ஒன்னொன்னா மாத்தி தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய ஊழிய பாரத்தை, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஊன்றி கட்டுறாரு. பாருங்க, ஆண்டவரே என்னை அன்பா இருக்கிறா என்ன அவன் அழுகுறான். அப்ப ஆண்டவர் 2 வார்த்தை சொல்றாரு, அதுதான் சத்தியம். அந்த விசுவாசத்துல தான் பேதுருவை ஊன்றி கட்டினாரு. என்ன தெரியுமா? முதல் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 2வது வார்த்தை சொல்றாரு, என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக. என்ன டிஃபரெண்ட் யாருக்கா தெரியுமா? இது என்ன? ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதுல ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது. என்ன? எதனால ஆடுகள் ஆட்டுக்குட்டிகள் எதனால சொன்னார் அப்படி? ஆடுகள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. ஏன்னா அவங்க வளர்ந்தவங்க, நியாயப்பிரமாணத்தின் கீழே வந்தவங்க. ஆட்டுக்குட்டிகள் என்பது என கண்பானவர்கள் புறச்சாதிகள். நீங்களும் நானும் தான். இந்த 2த்துக்கும் பேதுரு ஊழியம் செய்தார். புறஜாதிக்கு அவர் ஊழியம் செய்தார். ஃபர்ஸ்ட் ஊழியம் இஸ்ரவேலருக்கும் அவர் ஊழியத்தை செய்தார். இந்த ஆடுகளை மேய்ப்பாயா, ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயான்னு தான் அழுதுட்டான். அப்படியே உடஞ்சி ஆண்டவருடைய மேல விசுவாசம் வச்சதுனால ஆண்டவர் எண்ட் ஆஃப் த ஏஜ் நீ எப்படி இருப்ப அந்த வாக்கு தத்தத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டார். முதிர் வயது வரைக்கும். அதனாலதான் சிறைச்சாலையில் அவர் தூங்கினார். இயேசு சொன்னதுனால தூங்கின. அதனாலதான் நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க நிம்மதியா தூங்குவீங்க. உங்களை சுற்றிலும் புயலை போல, கடலை போல ஒரு பெரிய சூறாவளி அடித்து கொண்டிருந்தால் உங்க மேல கர்த்தர் நீதியின் சூரியனை அவர் உதிப்பார். ஹல்லேலூயா. நான் அந்த இடத்துல முடிக்கும் போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு கண்டிஷனை கொடுக்கிறார். அவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்ட போது, நான் வருமளவும் அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. இதுதான் அந்த இடத்துல ஒரு கண்டிஷன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் விசுவாசத்தை நம்ம ஊன்றி கட்டுகிறார். அந்த விசுவாசம் எப்படி ஊன்றி கட்டப்படும் என்றால், உங்களை நம்ப பண்ணின அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாவினால் அறிக்க நீங்க தளர்ந்து போகாதீங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. அதிகாலை ஜபத்துல சொல்லுங்க, மத்தியானம் சொல்லுங்க, சாயங்காலம் சொல்லுங்க, கர்த்தர் உங்க ஊழியத்துல சொல்லுங்க. அந்த சத்துருக்களின் கிரியைகளை அழித்து உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் ஊன்றி கட்டி உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலினால நமக்கு ஒரு மறுரூபத்தை, அதாவது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஒரு மறுரூபத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, முதல் விசுவாசத்தை ஊன்றி கட்டி இருக்கிறார். 2வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதல், அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு ஒரு மறுரூபத்தை, அதாவது நம்முடைய மறுரூபம், நம்ம எண்ணங்கள் மறுரூபமாக்கப்படும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியும். இங்க இருக்கிற எல்லாருமே மாற்றத்தை விரும்புகிறோம். இயேசுவும் மாற்றத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. மாற்றத்தை ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தை அப்படியே 10 வருஷம் இருந்தா ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? யாராவது ஒத்துப்போமா? நம்ம அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு மாற்றம் வரணும், ஒரு வளர்ச்சி வரணும். அதுதானே நமக்கு மகிழ்ச்சி. அந்த பிள்ளை ஒவ்வொரு அது கல்யாணம் ஆகி குழந்தைய பெற்று அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா கூட நம்ம ஒருவேளை உயிரோடு இருந்தா அந்த நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த மாற்றங்களை பார்க்கும்போது எப்படி இருப்போம்? அதனால வேதம் சொல்கிறது, பேர பிள்ளைகள் முதியோர்களுக்கு கிரீடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பிள்ளைகள் வாழ்க்கையில சிலதை சக்சஸ் பார்க்க முடியல, என் வாழ்க்கையில சிலதை சக்சஸ் பண்ண முடியல, ஆனா அந்த சந்ததியின் மேல அந்த சக்சஸ் நான் என்னால பார்க்க முடியும். அப்ப நான் ஊழியம் செய்யணும்னு நினைச்சேன், செய்ய முடியல. நான் தேவனுக்காக ஓடணும்னு நினைச்சேன், முடியல. அப்புறம் என் பிள்ளைகளை நான் ஊழியத்தில் பார்க்கணும்னு நினைச்சேன், என் பிள்ளைகள் கூட அந்த அளவுக்கு ஊழியம் செய்யல. ஆனா என் பேர பிள்ளைகளை கர்த்தர் ஒரு பெரிய சுவிசேஷனை நான் தெரிந்து கொள்றார். என் பிள்ளைய அநேக ஆத்துமால் அனும்போது, அப்பா அதான் கிரீடம், வெற்றி. நான் செய்ய முடியாததை, என் பிள்ளைகள் செய்ய முடியாததை என் பேர பிள்ளைகள் செய்தாங்க. அந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம். அதான் கிரீடம். கிரீடம்னா வெற்றி. அப்ப மாற்றத்தை பார்க்கிறோம், ஒரு எண்ணங்கள் மறுரூபம் அடைகிறது. அப்ப இதுதான் பாருங்க. அப்ப அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். அப்ப அழுகை எப்படி வரும்? ஏதோ ஒரு காரியத்தை சிந்தைய இயலாம முயலாம நம்மளால முடியாதது, நடக்காதது, இது நடக்குமா அப்படின்னு ஒரு குறைச்சல் எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போதுதான் நம்மளால மறுரூபம் பார்க்க முடியாம மாற்றத்தை. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
யோவான் 20:15-16. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நிறைய பேரை சந்திச்சார். நான் உங்களுக்கு குறிப்பிட்ட சில பேரை மட்டும் தான் நான் காட்ட விரும்புறேன். 15-16 யாராவது ஒருத்தர் வாசிக்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஆண்டவர் பாருங்க, யாரை தேடுகிறாய் என்றார். எடுத்துக்கொள்வேன். எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு. காலையிலே எழுந்து வந்துட்டாங்க. எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து இன்னைக்கு தேவன் ஆண்டவரை தேடுகிறோம்? எத்தனை பேர் அதிகாலையில தேடுகிறோம்? ஆமென். அதிகாலையில தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க காலையில ஜெபிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், அந்த நாள் முழுசும் the grace of God உங்களோடு கூட இருக்கும். உங்களோடு கூட இருக்கும். அப்ப ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஆனா இந்த அம்மா எப்படி பாக்குறாங்க அவரை? தோட்டக்காரரை போல. அப்ப ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு தோட்டக்காரனை போல காட்சி கொடுக்கிறார். தோட்டக்காரனை போல காட்சி கொடுக்கிறார். ஏன் காட்சி கொடுக்கிறார் அப்படி தோட்டக்காரனை போல? அவருடைய எண்ணத்தை மாற்றுகிறார், ஒரு மறுரூபப்படுத்துகிறார். அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் மறுரூபப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? தோட்டக்காரனை போல ஏதேனில ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி இதை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சத்தியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏதேனிலே தேவன் ஆதாமை உண்டாக்கின போது ஒரு தோட்டக்காரனை போல உண்டாக்கினார். ஏதேனில ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தின் நடுவிலே பண்படுத்தவும் காக்கவும் ஆதாமை வைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்து அந்த ஏதேனிலே ஒரு ஆதாமை தோட்டக்காரனை போல வைத்தார். ஆனால் சர்ப்பம் தந்திரமாய் உள்ளே வந்து அந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் உடன்படிக்கையை மீறினபடினாலே அவர்கள் அந்த ஏதேனை விட்டு தோட்டத்தை பண்படுத்தும்படி வைக்கப்பட்ட ஆதாமை, ஏவாளை, அந்த முதல் குடும்பத்தை தேவன் துரத்தினார். அப்போ அழகான அந்த மகிழ்ச்சியான ஏதேன் தோட்டத்துல ஒரு சுடரொளி பட்டயம், அந்த பட்டயத்தை அவர்கள் திரும்பி கூட பார்க்கல, ஓடுறாங்க. அந்த தோட்டத்தை விட்டு ஆதாம் பூமியிலிருந்து உண்டாக்கப்பட்ட அந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஆனா ஏவாளோ ஏதேன் தோட்டத்துல விழாவிலிருந்து அவள் உருவாக்கப்பட்டவள். ஆதாம் எடுத்த அந்த பூமிக்கு திருப்பி ஆதாம் அனுப்பப்படுகிறார். அப்போ அந்த சுடரொளி பட்டயத்தை திருப்பி பார்க்க அவங்களால முடியல. அந்த தோட்டக்காரன் தேவ மகிமையை இழந்தான். அந்த தோட்டக்காரன் விசுவாசத்தை இழந்தான். அந்த தோட்டக்காரன் கண்ணீரோடு வேதனையோடு கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தினால விழுந்து போனான். ஆனா இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அதே மரணத்துக்குள் ஊற்றப்பட்டு அதே பாதாளத்துக்குள் வந்து அந்த மரணத்தை ஜெயித்து அந்த பாதாளத்தை வென்று, இதோ மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், இதோ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை நான் போய் அந்த சாவியை எடுத்துட்டு வந்துட்டேன், உன் கண்ணீரை துடைக்க வந்துட்டேன், உன் வேதனைகளை துடைக்க வந்துட்டேன். அந்த ஆதாம் மாதிரி நான் இல்ல. இந்த தோட்டக்கார் வேற. இனி நீ எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கலாம், எப்போதும் நீ ஆளுகையில இருக்கலாம், எப்போதும் நீ ஆசீர்வாதத்துல இருக்கலாம். அந்த ஆளுகையை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் வந்திருக்கிறான் என்று சகை வீட்டுக்குள்ள சொன்னவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்து முடித்தார் என்று சொல்லி அந்த மகதலேனா மரியாளுடைய ஆளுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ஏன்? காலையில தேடி வந்ததுனால. இன்னைக்கு காலையில தேடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் சொல்றேன், உங்க அழுகை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எந்த சுடரொளி பட்டயத்தை பார்த்து பயந்தாங்களோ அந்த சுடரொளி பட்டயமே அவங்க கையில வந்துருச்சு. ஹல்லேலூயா. அந்த ஆளுகை வந்துருச்சு. தேவ ஜனமே, சபையே கலங்காது, இயேசு உயிர் தெழுந்து விட்டார். இனி ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? அழாதே, அழாதே. அழுகிறது ஒண்ணுக்கு மட்டும்தான் அழணும், ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அழணும். என் பிள்ளை அழணும்னா ஒண்ணு பாவத்துக்கு அழணும், இல்லைன்னா பாவத்துல வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்துக்காக கண்ணீர் விடணும். இதுதான் அர்த்தமுள்ள கண்ணீர். எனக்கு வீடு கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, அழாதீங்க. கண்ணீரை துடைக்க உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால உங்களோடு அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். அழாதீங்க. தருமபுரி மாவட்டத்துல பொன்னகரம் என்கிற ஒரு கிராமத்துல ஒரு மிஷனரி, அந்த மிஷனரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஆலயத்துல இருந்து கொண்டிருந்தார். ஒரு வாலிப பிள்ளைய தூக்கிட்டு வராங்க, கண்ணீரோடு தூக்கிட்டு வராங்க. அந்த குடும்பம் வாய் இழுத்துக்கிச்சு, பேச முடியல. பிசாசு கட்டு என்ன செய்து தெரியல. மந்திரவாதி கிட்ட போயிருக்காங்க. மந்திரவாதி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் நடக்கல. நேரம் அந்த மிஷனரி வெட்டி கொண்டு வந்தாங்க. மிஷனரி அந்த மிஷனரி அம்மாவும் மிஷனரி ஐயாவும் 2 பேரும் பார்த்தாங்க. பார்த்த உடனே மந்திரவாதி கூடயே வந்திருக்கிறாரு. அழுதுகிட்டு வராங்க பெற்றோர்கள். 3 நாள் வாய் கட்டப்பட்டு இருக்கு, திறக்க முடியல. எங்கெங்கயோ போயிட்டோம், ஒன்னும் பண்ண முடியல.
அவங்க 2 பேரும் கரங்களை உயர்த்தி உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால அந்த அழுது கொண்டு வந்த மற்றவங்களுக்காக இந்த 2 மிஷனரிமார்களும் கண்ணீரோடு அன்னைக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இந்த அழுகையின் பள்ளத்தாக்க மாற்றுங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபித்த போது ஒரு சர்ப்பம், அந்த சர்ப்பத்தின் ரூபத்திலிருந்து அது பிள்ளை நெளிஞ்சி வளைஞ்சி அந்த சர்ப்பம் அந்த பிள்ளையை விட்டு, அந்த கட்டு அந்த பிள்ளையை விட்டு அப்படியே நீங்கிறது அந்த மந்திரவாதி பார்க்குறான், அந்த பெற்றோர்கள் பார்க்குறாங்க. அப்படியே அந்த சர்ப்பத்தின் கட்டு அந்த ஜெபத்தின் நிமித்தம் அந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமையான இயேசுவின் நாமத்தினால அந்த பிள்ளையை விட்டு அது விலகி அப்படியே ஓடுது. அந்த பிள்ளை எழுந்து தண்ணி கொடுங்க என்று 3 நாள் 4 நாள் வாய் பேச முடியாத அந்த பிள்ளை எழுந்து வாய் பேச முடிந்தோனே பெற்றோர்கள் மந்திரவாதியை அசந்து இயேசுவே மெய்யான தெய்வம் என்று தன்னை முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்க ஆளுகையோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். எப்போ எழும்புறது சபை? எப்போ எழும்புறது? மற்றவங்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிங்க. அந்த ஜெப ஆவியை நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் என்னோடு சொன்னதை தான் நான் சொல்றேன். இயேசு அந்த மகதலேனா மரியாளின் அழுகைய கண்ணீரை அவர் வந்து துடைத்து ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார். 2ஆம் ஆதாம், நான் மரணத்தை ஜெயித்து விட்டேன், இனி அந்த ஆதாம் மாதிரி நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. அந்த மாதிரி ஆளுகைய உங்க கையில இருந்து யாரும் பிடுங்க முடியாது. அதனாலதான் யோவான் 10ஆம் அதிகாரத்துல மெய்ப்பனை குறித்து சொல்லும் போது, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளின் பின்னே செல்லும். ஆமேன். அவைகளை என் கரத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வது இல்லை. பிதாவானவர் எல்லாரிலும் பெரியவனாய் இருக்கிறார் என்று அவர் சொன்னார். நித்திய ஜீவனை அவர்களுக்கு தருவேன் என்று அவர் சொன்னார். ஒருவனாகிலும் என் பிதாவினிடத்தில் அவர்களை பறித்துக் கொள்வதில்லை. கலங்காதிருங்க, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் தொலைவார். அப்ப மாற்றம் தரும் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு என் எண்ணங்களில் ஒரு மறுரூபத்தை வரும்போது, என் எண்ணங்கள் இயேசுவை குறித்து அறிகிற அறிவு வெளிச்சம் எனக்கு சரியாய் வரும்போது அது ஒரு மறுரூபத்தை நம்முடைய வாழ்க்கையில தரும். அதனாலதான் ரோமர் 12:2 யாராவது ஒருத்தர் அந்த வசனத்தை வாசிங்க. கடைசியாக ஒரு பாயிண்ட் உங்களோடு கூட நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய நன்மை என்ன, அவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற பரிபூர்ண திட்டம் என்ன, இதை ஒரு தேவ பிள்ளை அறியும் போது விடுதலை உண்டாகும். உயிர்த்தெழுந்த இயேசு அந்த இடத்துல அவர்களை விடுதலையோடு கூட நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா இப்படிலாம் நடக்குது பாருங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் ஊழியக்காரர் சாட்சி சொன்னாரு, என் மகளுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த வரத்தை அவங்க எப்படி கன்ஃபர்மேஷன் பண்றாங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, குக்கர் விசில் அடிச்சுதான். விசில் அடிச்ச உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவங்க மறுரூபம் ஆயிட்டாங்க. எப்படி ஆயிட்டாங்கன்னா, என் பிள்ளைக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்துட்டாரு, அவர் தான் மாப்பிள்ளை. இப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. அதுக்குதான் பவுல் அப்படி எழுதியிருக்கிறேன். அவருடைய சித்தமும் நன்மையும் இன்னதென்று அறிந்து உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனாலே மறுரூபமாகுங்கன்னு சொல்ற. அப்ப அப்படி சித்தத்தை உணரக்கூடாது. இதே ஒரு குடும்பம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க, கிருபையின் சத்தத்தை கேட்கிறாங்க, இவர் தான் உனக்கு மாப்பிள்ளை, உபவாச ஜபத்துல கர்த்தர் பேசுறாரு. 2வது, அவங்க அப்பாவுக்கு இன்னும் தெளிவு வரல, அவங்க மகா ஒரு டேப் ரெக்கார்டை காலையில ஆன் பண்றாங்க. அப்ப கர்த்தருடைய சத்தம் பாடல் வழியா வருது, யெகோவா தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், கலங்காதே திகையாதே, யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று வந்தோடனே அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன்ல வராங்க, இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் எனக்கு என் மனைவிய திருமணம் பண்ணி கொடுத்தாங்க எங்க மாமனார் மாமியார். அவங்க சொன்ன சாட்சியை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். வார்த்தையினால கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. அதுதான் உங்களை என்ன செய்யும், மாற்றத்துக்கு நேராக, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக. குக்கர் விசில் அடிச்சுது, பஸ் போச்சு இப்படின்னு. வார்த்தை தான் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம், வேற எதுவுமே கிடையாது. தேவன், நம்முடைய தேவன் வார்த்தைனாலே நம்மோடு பேசுகிறவர். வார்த்தையை பேசிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் மனமாற மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. 3வது காரியம், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருகிறார். நான் முதல் காரியம் என்ன சொன்னேன், விசுவாசம் ஊன்றி கட்டப்படுகிறது. அவருடைய உயிர்த்தெழுந்ததினாலே அந்த வெற்றி நம்முடைய விசுவாசம் ஊன்றி கட்டப்படுகிறது. 2வது காரியம் நான் சொன்னேன், என்ன காரியம் சொன்ன, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தனால நம்முடைய மறுரூபத்தை, அதாவது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை அது உறுதிப்படுத்துகிறது, இன்னும் அதிகப்படுத்துகிறது, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உறுதிப்படுத்துகிறது. 3வது காரியம், பாவத்தின் மேல்
ஜெயம் கொண்ட ஒரு வெற்றியின் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறது. ஒரு காலத்துல பாவத்தை ஜெயிக்க முடியாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த பாவத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறது? ஒரு ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறது. அப்ப அவ பாவத்தை மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தால் அந்த வெற்றியின் வாழ்க்கை நம்முடைய பாவத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலன் நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பாவத்தை ஒரு மனிதன், ரெண்டு விஷயம் ஒரு மனிதனால செய்யவே முடியாது. எந்த மனிதனாலும் எவ்வளவு பெரிய அறிவாளி ஞானியா இருந்தாலும் செய்ய முடியாது. ஒண்ணு, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆதாம் வழியா வந்த பாவத்தை அவனால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது காரியம், மரணத்தை ஜெயிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. யார் வந்தாலும் இதை சொல்லுங்க தைரியமா. எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி வந்தாலும் சொல்லுங்க பாவத்தை. ஏன்னா பாவம் ஆதாம் மூலியமா கொடுத்த சொத்து. அது என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பாவத்துடைய சொத்துடைய சம்பளம் தான் மரணம். இதை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் ஒருவர் அதை நமக்கு ஜெயித்திருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில இந்த பாவ இருள் வரும்போது அதை ஜெயிப்பதற்கான பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதான் சாவி. அந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்த திறவுகோலை நான் உடையவராய் இருக்கிறேன். தாவீதின் திறவுகோலை உடையவர். திறவுகோல்னா என்ன அர்த்தம்? சாவி. அப்போ அவர் பூட்டினா அதை திறக்க முடியாது, திறந்தா அதை யாராலையும் பூட்ட முடியாது. அந்த சாவியை யார் கையில கொடுத்திருக்கிறாரு? சபை கையில கொடுத்திருக்கிறார். அதனாலதான் 1 பேதுரு 2:9 வாசிக்கும் போது, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை பிரகாசிக்க சொன்ன தேவன் புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜனமுமாய் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப முதல் காரியம் ரோமர் 6:14 யாரா வாசிங்க. ஒரு 3 வசனத்தை வாசிச்சுட்டு நான் முடிச்சிட போறேன். இந்த பாவத்தின் மீது எப்படி வெற்றி நமக்குள் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறது என்ற அந்த ஒரு 3 வசனத்திலிருந்து கர்த்தர் காமிச்ச அந்த விடுதலையை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சிட போறேன் பாருங்க. ரோமர் 6:14. நல்லா கேளுங்க. பாவத்தை ஜெயிக்கிறதுடைய வெற்றியின் உறுதி நமக்கு ஆண்டவர் எப்படி காட்டுறாரு பாருங்க. நீங்க நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராதபடினால் கிருபைக்கு கீழ்பட்டிருக்க வேண்டினால் மேற்கொள்ளாது. எல்லா கிருபை, எல்லா சுத்த கிருபை. எத்தனை பேர் அதை அறிக்கை செய்றீங்க? போன் பேசும்போது எப்படிங்க இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன். அப்படியே தான் இருப்போம். எப்படிங்க இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன். அப்போ நம்ம எதுக்கு கீழ்படுகிறோம்? கிருபைக்கு கீழ்படுகிறோம். கிருபைக்கு, நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியில. நியாய பிரமாணத்துக்குல இதை செஞ்சா அது செஞ்சா இது அது இல்ல. சுயநீதி பிரமாணம் ஒண்ணு இருக்கு. என் மனசாட்சி குற்றம் உண்டு அது அப்படி இல்லை. டே பை டே தேவனுடைய கிருபைக்கு காலையில எழுந்த உடனே ஆண்டவருடைய சுத்த கிருபைக்கு உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே உடைய கிருபை என்னை நடத்தட்டும். அப்ப கிருபைக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொன்னா இயேசுக்கு என்னை கீழ்ப்படுகிறது. அப்ப நான் கீழ்ப்படியும் போதுதான் இந்த பாவத்தை என்னால மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை எனக்கு ஆண்டவர் தருகிறார். வசனம் அப்படிதானே சொல்லுது, பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்ப அந்த கிருபை நமக்குள்ள இருந்தா, மறுபடியும் நான் யோசேப்பை தான் சொல்லுவேன். யோசேப்புக்கு பாவம் செய்ய சமயம் கிடைத்தது, வாய்ப்பு கிடைத்தது. யாரும் அவரை கண்டிக்க மாட்டாங்க. அதை அவர் எடுத்துக்கலாம், அதை அனுபவிச்சுக்கலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு அவருக்குள்ள இருந்தது, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய பொல்லாங்கை நான் எப்படி செய்வது என்ற அந்த தெய்வ பயம். கிருபை முதலாவது உங்களுக்குள்ள இருந்தா எதை கொண்டு வரும்னா தேவ பயத்தை கொண்டு வரும். அதனாலதான் நேற்று கூட நான் சொன்னேன், பக்தி வாழ்க்கை தேவ பயத்தை கொண்டு வராது. அது ஒரு பாக்ஸ் லைஃப். சர்ச்சில் ஒரு பாக்ஸ் இருக்கும், வேலையில ஒரு பாக்ஸ் இருக்கும், குடும்பத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும், தனியா போனா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் லைஃப்லாம் வேண்டாம். சில பேர் செல்போன்ல சில பேருக்கு பாக்ஸ் லைஃப் இருக்கும், அதுல பாஸ்வேர்டு வேற இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சி எறிங்க. எங்க குடும்பத்துல 4 பேருக்கும் பாக்ஸ் இருக்கு. ஆனா அந்த 4 பேருக்குரிய சாவி பாஸ்வேர்டு 4 பேருக்கும் தெரியும். என் போனை என் மனைவி எடுப்பா, என் பிள்ளை போனை நான் எடுப்பேன், என் மக போனை நான் எடுப்பேன். எங்களுக்குள்ள ஒளிவு மறைவே இருக்காது. நாம கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தோம்னால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் ரொம்ப விவரிச்சு சொல்ல வேண்டான்னு நான் நினைக்கிறேன். கிருபைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த பாவத்தை ஜெயிக்கிற பலனை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். 2வது காரியம், இதிலே இந்த பாவத்தின் மீது வெற்றி எப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை ரோமர் 5:20 யாராவது ஒருத்தர் வாசிங்க. மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது.
ரெண்டாவது பாவம் பெருகின இடத்துல. முதல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனால பாவம் என்னை மேற்கொள்ள. அப்ப வெற்றி எங்க வருது? நான் கிருபையை நேசிக்கிறதுனால. கிருபனா என்ன? இயேசுடைய அன்பை, சிலுவையின் அன்பை, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் சொன்னதை நிறைவேற்றி. எத்தனையோ பேர் நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க, ஆனா நிறைவேற்றது இல்லை. என் அப்பா அம்மா கூட நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நல்லா படிக்க வைப்பேன்றாங்க, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டாங்கன்னா. அதனாலதான் ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அத கிருபைக்கு கீழ்ப்படியணும். என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நில. யார் உன்னை கைவிட்டாலும் அந்த கிருபை உன்னை கைவிடாது. அப்ப அதுதான் நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை விலக்கி பரிசுத்தத்துல காத்துக் கொள்கிறது தேவ கிருபை. இப்ப இங்க சொல்றாரு, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுதான். இது என்ன சொல்றது? ஒருத்தர் இப்படி பிரசங்கம் பண்றாரு, என்னன்னா நல்ல பாவம் செய்ய கிருபை இருக்கு, அப்பப்ப எடுத்துக்கலாம். அப்பனா என்னன்னா போய் சேத்துல நல்லா உருண்டுட்டு வா, பக்கத்துல பம்பு செட் இருக்கு, வந்து குளிச்சுக்கலாம். அப்படியா? அது அர்த்தம். அப்படி பிரசங்கம் பண்றாங்க. இப்போ அது அப்படி இல்ல, அப்படி எடுத்துக்கூடாது. அது சத்தியத்துக்கு விரோதமானது, அது தேவ தூஷணம். அப்படி இல்ல. தேவனுடைய கிருபை பாவம் பெருகிற இடத்துல கிருபை கெடுக்குதுன்னா, இப்போ ஒரு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னால அதை ஜெயிக்க முடியல, அதை என்னால ஓவர் கம் பண்ண முடியல. இப்ப என்னால அதுல ஒரு ஜெயத்தை எடுக்க முடியல. இப்ப ஒரு ஓட்டப்பந்தய வீரரு ஜெயிக்கணும், அடுத்த மேட்சுக்கு ஜெயிக்கணும்னா அவருக்கு கோச் என்ன கொடுப்பாரு? யோசிங்க. என் பையன் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சிலதெல்லாம் அப்படி தோணும், ஒரு இமேஜினேஷன் பண்ணுவேன். அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுவான்னா, அவன் பண்றதே நான் சொல்றேன். காலையில எழுந்திருப்பான், இந்த ஃபுட்டு வேணும் அந்த ஃபுட்டு வேணும்னு கேட்டு வாங்குவான். காலையில டிசிப்ளினா எழுந்து என்ன பண்ணுவான்? ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், ஓடுவான். ஏன்னா அடுத்த மேட்ச் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அப்ப இதுதான். அப்போ ஒரு முயற்சி, ஒரு தீர்மானம். மனுஷனுக்கு 4 பரிமாணம் இருக்கு. தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில இருக்கு, தேவ முயற்சி இருக்கு, தேவனுக்கு ஏதுவான பக்தி முயற்சி இருக்கு, தேவனுக்கு ஏதுவான ஒரு தீர்மானம் இருக்கு. இப்படி ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கு பாருங்க. அப்போ அதை முயற்சி பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்? இதை விட அதை பெட்டரா செய்வான் அடுத்த வாட்டி. அது மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கிறான். பாதியிலே லீக் மேட்சிலே தோத்தவன் உண்டு, ஆனா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன், ஃபைனல் வரைக்கும் போயிருக்கான். சில ஃபைனல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அப்போ தேவ கிருபை என்ன செய்யும்னா நமக்கு உதவி செய்யும். எங்கெல்லாம் நம்ம பலவீனப்பட்டு இருக்கிறோமோ, எங்கெல்லாம் நம்ம இன்னும் பலவீனப்பட்டு, நமக்கே தெரியும், நம்ம இருதயத்தை நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். எங்கெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறோம், என் ஜப வாழ்க்கை குறைவுபட்டு இருக்கு, வேத வாசிப்பு குறைவுபட்டு இருக்கு, நான் ஆண்டவருடைய அன்புல பெருகாது குறைவுபட்டு இருக்கிறேன்னா அந்த கிரேஸ். அப்ப இதெல்லாம் குறைவுபடுதுன்னா அடுத்து ஒண்ணு பின்மாற்றம் வருதுன்னு அர்த்தம், வேற ஒரு காரியம் வருதுன்னு அர்த்தம். ஒரு தேவ மனிதன் சொல்றாரு, நேத்து பைபிள் வாசி, இன்னைக்கு பைபிள் வாசிக்கலாம், நீ கலப்பைய பின்னிட்டு பார்த்த ஒரு அனுபவம் தான் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல இருந்து ஜெயம் எப்படி வருது? 3 ஜெபம் ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கணும். என்னன்னா, ஆண்டவரே உன் அன்பை விட்டு என்ன பிரிக்காதபடி ஒவ்வொரு நாளும் போராடணும் இந்த ஜெபத்துக்காக. உன் அன்பை விட்டு என்ன பிரிக்க கூடாது. அதே போல என் வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் பிள்ளைகள் வாழ்க்கை, என் தொழில், வேலை, என் ஊழியம் எல்லாமே ஆண்டவரே தேவன் மட்டும்தான் மகிமைப்படணும். ஆண்டவரே என்ன நீதியின் கனியா மாறணும். இந்த 3 ஜெபம் என் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். உங்களுடைய அன்பை விட்டு பிரிக்க கூடாதுன்னு போராடணும் ஜெபத்துல. நீங்க மகிமைப்படணும். அப்ப கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாவத்தை ஜெயிப்பதற்கு. இந்த கிருபையை தப்பா யூஸ் பண்ணக்கூடாது. பாவம் செஞ்சுட்டு கழுவிட்டே இருக்கிறது இல்ல. நம்ம பாவத்தை மேற்கொள்வதற்கு, பாவத்தை ஜெயிப்பதற்கு இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பவுல் சொன்னார் ஒரு இடத்துல, கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையை நான் விருதாவாக்குவது இல்லை. இந்த கிருபை தான் என்ன அதிகமா பிரயாசப்பட வைக்கணும் பவுல் சொல்லியிருக்கிறார். ஆனா யோனால சொல்லும் போது யோனா சொல்றாரு, அநேகர் மாயையை பின்பற்றி இந்த கிருபையை என்ன செய்யறாங்க? போக்கடித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்ற. அவரே போக்கடித்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு தேவ ஊழியனுக்கு இருக்கக்கூடாத 3 காரியம் என்ன தெரியுமா? நான் தற்பெருமை, நான் செய்யற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி ஊழியம் நடக்கணும்னு இருக்கக்கூடாது. அது யோனாக்குள்ள இருந்தது. அதே போல 2வது அதிகாரத்துல ஆக்டிங் கிறிஸ்தவங்க, கஷ்டம் ஆளிக்குள்ள உள்ள போய் கஷ்டத்துல இருந்தா மட்டும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்படி கிருபையை தாங்க கொஞ்சம் நல்லா ஆயிட்டோம்னா, கிருபையை வேண்டாம் ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கிறேன். இப்போ அது வரக்கூடாது. ஆக்டிங் கிறிஸ்டியனா இருக்கக்கூடாது. 3வது, நம்ம எரிச்சல் அடையக்கூடாது. தேவன் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறார், ஒரு ஆத்துமாவை, ஒரு பாவியை ரட்சிக்கிறாருன்னா அது குறித்து நம்ம எரிச்சல் அடையக்கூடாது, சந்தோஷப்படுகிறவர்களா இருக்கணும். 3வது காரியம் ரோமர் 8:2. இதை யாராவது ஒருத்தர் வாசிங்க, நம்ம கடைசியா முடித்து நம்ம ஜெபிப்போம். இந்த உயிர்த்தல் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் விடுதலையாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. முதல் காரியம், அந்த கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினாலே பாவம் என்னை மேற்கொள்ளாது, பாவத்தின் மேல் ஒரு வெற்றி. 2வது, இந்த பாவம் பெருகின இடத்துல எனக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம் என்னை நெருங்கி வரும்போது அந்த கிருபை எனக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது.
மூன்றாவது காரியம், ஒரு காரியத்தை உங்க மனதில் ஆழமா பதிய வைக்க விரும்புகிறேன். நீங்க உங்களை குறித்து ஒரு நாளும் தாழ்வா யோசிக்காதீங்க. கிறிஸ்துவின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம் என்னை மரணம், பாவம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் விடுதலையாக்கப்பட்டவன். வாயை திறந்து சொல்லுவோமா? நாம் விடுதலையாக்கப்பட்டோம். நாம் விடுதலையாக்க, நம்ம அடிமை கிடையாது. நம்ம அடிமை கிடையாது. ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்ப நம்ம பாவத்துக்கு அடிமை அல்ல. பரிசுத்தம். நமக்கு கொடுக்கப்பட்ட முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய முடிவுல வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் பரலோகம் ஒன்று வைத்திருக்கிறார், இன்னொன்று நரகம் என்று வைத்திருக்கிறார். நாம் எதற்கு செல்ல வேண்டும்? சபையை நம்ம எதற்கு செல்ல வேண்டும்? இன்னைக்கு யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த விசுவாசத்துல ஊட்டி கட்டப்பட்டுகிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்களை மறுரூபப்படுத்தி நம்முடைய மாற்றத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய வார்த்தையினாலே. மூன்றாவது, பாவத்தின் மீது ஒரு வெற்றி. இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த பண்டிகை நாட்களில வந்திருக்கிறார். அப்போ நமக்கு முடிவுல நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். பரலோகம் விரும்புவோமா, நரகம் விரும்புமா? நம்ம இன்னைக்கு அறிக்கை செய்வோமா? எதை விரும்புவோம்? பரலோக விரும்புவோம். அப்போ நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். நமது பாவங்கள் இன்னைக்கு நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிற அந்த நிச்சயம் நமக்குள் இருக்கிறதா? இந்த நேரத்துல நம்ம அதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இல்ல பாவத்தின் நிமித்தம் நமக்குள் ஒரு மனம் திரும்புதல், பாவத்திலிருந்து ஒரு மனம் திரும்புதல் நமக்கு உண்டாயிருக்கிறதா? இன்னைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம ஆண்டவர் திரும்பவும் வரப்போகிறார். நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு எல்லாமே. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால பொல்லாங்கை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 11:12 நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய வருகையில நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவருடைய வருகையில நாம் அவரை வரவேற்க இன்னைக்கு ஆயத்தப்பட வேண்டும். களங்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இன்னைக்கு உண்மையாகவே நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கிறேனா? நான் பாவத்திலிருந்து ஆண்டவரே அந்த மனம் திரும்புதல் கேட்ட அறிக்கையை நான் கொடுத்திருக்கிறேனா? ஒருவேளை நமக்குள்ள ஒரு இப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததுன்னா இன்னைக்கு ஆண்டவர் அதை அறுத்து போடுகிறார். பாவம், நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்குள்ள என்ன பாவம் இருக்கு? வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:9, நாம் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நாம் பாவங்களை அறிக்கை செய்வோமானால் அந்த அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இந்த பண்டிகை நாட்களில் வந்திருக்கிறார். வாழ்வில் மாற்றம் தேவை. வாழ்வில் மறுரூபம் தேவை. மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயிர்த்தெழுந்தல் வல்லமையின் சாயலை, அந்த வல்லமையை விளங்க செய்ய வந்திருக்கிறார். சகோதரே, சகோதரியே, இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆய்ந்து இன்னைக்கு இந்த ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த பண்டிகையை நாம் துக்கத்தோடு அல்ல, இந்த பண்டிகை வேதனையோடு அல்ல. ஓ தேவ ஜனமே, நீ இங்கிருந்து போகும்போது வெட்கப்படாத ஒரு இருதயத்தோடு, நீ கண்ணீர் வடிக்கிற இருதயத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு ஆண்டவர் உன்னை அனுப்ப போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரே ஒரு வேத வசனத்தை கடைசியை வாசிப்போம். ரோமர் 5:5. இந்த ஆவியானவர் நம்மளை இன்னைக்கு ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இதை தான் சொல்ல சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுடைய வெட்கத்தை, அவமானத்தை, வேதனைகளை, நிந்தனைகளை துடைக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்க இருந்து போகும்போது நான் சொல்றேன், நாம போகும்போது சொல்றேன், நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. வாசிக்கலாமா? ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு இங்க இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. கலங்கின உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று சொன்னவர், மரித்தவர் உயிரோடு எழும்பி அவர் ஒரு குறித்த ஜனங்களுக்கு மட்டும்தான் அவர் வெளிப்பட்டார். அந்த குறித்த தெரிந்து கொண்ட அந்த ஜனமாக இருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாக்கு தத்தத்தோடு நீங்க இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளில போங்க. இந்த ஆண்டவர் தேவ அன்பு உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. நீங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவர், நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர், நீங்கள் அன்பு கொண்டிருக்கிற ஆண்டவர், இந்த வேளையிலே உங்கள் மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, அவமானத்துக்கு பதிலாக உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். ஓ மக்கு நன்றி ஆண்டவர். ஆமாப்பா, எல்லாரும் கண்களை மூடி அர்ப்பணிப்போமா? அன்பின் நல்ல பிதாவே, ஆமாண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளில் அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்.
அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அன்பு எங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியினுடையோடு கூட ஆண்டவரை அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த 2026 ஆண்டவரை விசுவாசம் ஊண்டி கட்டப்படுகிற ஆண்டவரை ஒரு ஆண்டாக இந்த பண்டிகை மாற்றி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு ஒரு மறுரூபத்தை அவர்கள் பார்க்க போகிறதற்காக, ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு பார்க்க போகிறதற்காக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர்கள் மத்தியிலே நீர் எழுந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எதெந்த காரியத்தில் ஒரு வெற்றி பெற முடியாதபடி உங்களுடைய பிள்ளைகள் தோய்ந்திருந்தார்களோ, இப்போது அந்த பாவத்தின் வல்லமையின் மேல், அந்த பிசாசின் கிரியைகள் மேல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை நீர் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தன்னை அர்ப்பணித்த ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையை தந்திருப்பதற்காக நன்றி. இங்க வந்திருக்கிற ஒரு முகமும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. யாக்கோப்பே உன் முகமும், இஸ்ரவேலே உன் ஆண்டவரே அப்பா முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை, செத்து போவது இல்லை என்று எழுதியிருக்கிறபடி எதிர்த்து வந்த சனகரிப்பு மட்டுமே செத்த முகத்தோடு போகட்டும் ஆண்டவரே. இவர்களை எதிர்த்தவர்கள், தேவ பிள்ளைகளை எதிர்த்து நின்றவர்கள், ஊழியத்தில் எதிர்த்து நின்றவர்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை எதிர்த்து நின்றவர்கள் ஆண்டவரே, அந்த போராட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு அவமானப்பட்டு வெட்டு ஆண்டவரே. தேவன் உங்களுடைய மின்னல்களை ஆண்டவரே, இடி முழக்கங்களை உண்டு பண்ணி சத்துருக்களை வீழ்த்தி போடுவீராக ராஜா. கல்லறை தெரிக்கப்படட்டும் ஆண்டவரே. வந்து பாருங்கள், இங்கேயே ஆண்டவரே இயேசு இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். இனி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் சொல்ல வேண்டும், ஆம் ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் சாயலை சாட்சியாய் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில பார்க்க வேண்டும், தொழிலிலே பார்க்க வேண்டும், ஊழியத்திலே பார்க்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இன்று காணும் எகிப்தியனை இனி காணாது இருப்பாயாக. இன்னைக்கு அந்த வல்லமையை நீ கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு பெரிய மாற்றத்தோடு, ஒரு பெரிய விடுதலையோடு ஆண்டவரை ஊண்டி கட்டப்பட்ட அந்த விசுவாசத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போகும்போது உங்களுடைய மகிமையை பார்க்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கணும். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தனிப்பட்ட முறையில மறைந்து ஆண்டவரே அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசமும் ஜெபிங்க. ஒவ்வொருவருடைய விசுவாசமும் இந்த இடத்துல உயிர்ப்பிக்கப்பட போகிறது. உங்க விசுவாசம் இப்போ உயிர்ப்பிக்கப்பட போகிறது. உங்க விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. சகோதரியே, சகோதரனே, நீ நெடுநாள் காத்து கொண்டு இருந்து விசுவாசித்துக் கொண்டு இருக்கிற, நீ பயப்படுகிறபடி ஒரு காரியமும் நடக்க போறது இல்ல. நீ கலங்குற காரியங்கள் நடக்க போகிறது இல்ல. ஆமாண்டவரே, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் ஆண்டவரே. இது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்திருக்க போறீங்க. தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புவது போல கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிறார். மக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஜெயம் உண்டாக போகிறது. இயேசுவின் நாமத்தினால பிதாவாகிய தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். வாலிப பிள்ளைகளே, வசனத்தை அறிக்கை செய். பொல்லாங்கன நீங்க வசனத்தினால ஜெயித்தீர்கள் என்று எழுதியிருக்கிறது. வாலிப நாட்கள்ல உனக்கு வசனத்தை நீ பிடித்து கொண்டபடியினால, வசனத்தை உறுதியா பிடித்து கொண்டபடியினால உனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாளில கர்த்தருடைய வல்லமை உனக்கு அதை செய்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மக்கு நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்கப்பா. உடைய பலத்தை கரத்துக்குள்ள ஓங்கி வைத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கும். நீர் ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.